இப்போ நம்ம பார்க்க போகிறது தினசரி சமையலில் ரவா இட்லி. ரவா இட்லி அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சரியாக வரல அப்படிம்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பிகினர்ஸ் டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து ரவா இட்லி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ரவா இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: பம்பாய் ரவை 1 கப், நன்கு புளித்த கட்டி தயிர் தேவைப்படும் அளவு, வேக வைத்த பட்டாணி விரும்பும் அளவு, கேரட் துருவல் சிறிதளவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிந்தது, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் வட்ட வடிவில் அரிந்தது, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. ரவா இட்லி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ வந்து இங்கே ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. கூட கொஞ்சம் நெய் போட்டால் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். நம்ம விருப்பம்தான், நெய் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதில் வந்து முதல்ல நம்ம தாளிச்சிக்கலாம். அதாவது நிறைய பேர் பிகினர்ஸுக்கு வந்து நிறைய டிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்காக நான் சின்ன சின்ன விஷயங்களோட இதை சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து ரவா இட்லி மிக்ஸை வெளியில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். அவங்க யாரும் நெய் யூஸ் பண்ண மாட்டாங்க, வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க. வனஸ்பதி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அது தேவையில்லாத ஒன்று. ஒரு ஹைட்ரேஜனேட்டட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் சேர்க்கிறப்ப எண்ணெய் வந்து உறையும் தன்மை இருக்கிற நிலைமைக்கு மாறுது. அந்த மாதிரி வனஸ்பதியை வந்து யூஸ் பண்ணியிருந்தாக்க நம்மளுக்கு உடம்புல வந்து கொழுப்பாக போய் அப்படியே படிஞ்சிடும். நம்ம உடம்புல வந்து எனர்ஜியாக மாற்றப்படுவது மிக மிக கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வீட்லேயே ரவா இட்லி பண்ணுறது ரொம்ப சுலபந்தான், யார் வேணால் பண்ணலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதோட பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க, பாதி ஃப்ரை ஆனால் போதுமானது. வெங்காயம் போடாமல் கூட நம்ம ரவா இட்லி வைக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ரிச்னஸ் வேணாக்க நம்ம முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். பாதி ஃப்ரை ஆன பிறகு இதுலேயே நம்ம ரவையை சேர்த்துலாம். இந்த எண்ணெய் ப்ளஸ் நெய் கலந்ததில் இது ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணாக்கா ஒரு நல்ல வாசனை கிடைக்குங்க. ரவா இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி பண்ணாக்கா. இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே இது ஒரு நிமிஷம் இருந்ததுனாக்கா நல்லா ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம தயிர் சேர்க்கலாம். இதில் ஒரு முக்கியமாக இன்னொன்று மறந்துட்டேங்க. எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் சொல்லிவிட்டு நான் ப்ரோட்டீனுக்காக நான் சேர்க்குறது வந்து பட்டாணி. இதில் வந்து பட்டாணி வந்து கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டாணி ப்ளஸ் முந்திரி பருப்பு சேர்க்குறப்ப அது ரெண்டுலேயும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதில் வந்து தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா புளிச்ச தயிர் இதில் நம்ம பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கணும். உங்களுக்கு தயிர் நல்லா பிடிச்சிருந்ததுனாக்க சமையல் சோடா சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் சோடாவை அவாய்ட் பண்ணுறது பரவாயில்லைங்க. இப்போ வந்து தயிர் நல்லா புளிச்சிருந்தாக்க நம்ம வந்து அதுவே நல்லா நொதிச்சு நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். அதாவது நம்ம ரொம்ப தளர இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் முதலையே கலந்து வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் கெட்டிப்பட்டுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் தயிர் போட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தளர வச்சுருந்தீங்கனாலும் நல்லா இருக்காது. இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். இங்கே வந்து வானிலையில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேங்க. இங்கே வந்து இட்லி தட்டில் வந்து நெய் பூசி வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டில் வந்து கேரட் துருவலை அடியில் போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போடுறப்ப பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இட்லி கொப்பரையில் வச்சாலும் சரி, ப்ரெஷர் குக்கரில் வச்சாலும் சரி, முதல்ல வந்து அதை வந்து சூடு பண்ணிக்கணும். சூடாக இருக்கிறதுல நம்ம உடனடியாக வச்சோன்னாக்க அது வந்து உடனே வேக ஆரம்பிக்கிறப்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னாக்க முதலையே வைக்க மாட்டாங்க, இதெல்லாம் வச்சுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ரெகுலர் இட்லி வைக்கிறப்பையும் இந்த ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கிட்டா போகிறோம். அவங்களுக்கு மட்டும் சாஃப்டாக வருது, நம்மளுக்கு சாஃப்டாக வரலையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அதுக்காக சொல்கிறேன்.
இப்போ இந்த தண்ணியில் வந்து ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இதை வச்சிடுறேன். இதே மாதிரி இன்னொன்றும் செஞ்சு வச்சிடலாம். இதையும் இது மேலே வச்சிடுறேன். ஆல்ரெடி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மூடியால் மூடி வச்சிடலாம். 7 நிமிஷம் வச்சா போதுமானது. நீங்கள் குக்கரில் வச்சிங்கனாக்கா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் 7லேருந்து 10 நிமிஷம் நம்பர் ஆஃப் இது எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதிக நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க, ரொம்ப குறைவான நேரம் வேக வைக்கக்கூடாது, கரெக்டாக வெந்திருக்கணும். அதிக நேரம் வச்சிங்கனாலும் கெட்டிப்பட்டுரும். ரொம்ப குறைவான நேரம் வச்சுருந்தா மத்தியில் வந்து வேகாமல் இருக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. எல்லோருமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். எப்போவுமே ஸ்டீம் எஸ்கேப் ஆகும். ஒரு பிகினருக்கு வந்து கவனம் தேவை, மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், நல்ல ஒரு பளபளப்பு வந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. தொட்டு பார்த்தாலே தெரியும், பளபளப்பு பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேங்க. தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இதை எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சுலபமாக எடுக்க வரும். இப்போ இதில் தலைகீழாக திருப்பி வைக்கிறேன். நம்ம கேரட் போட்டதுனால பார்க்குறதுக்கு மேலே அழகாக இருக்கும். ரவா இட்லி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வாணலியில் தகுந்த அளவு எண்ணெய், நெய் 2 சேர்த்து விட்டு சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதோட பச்சை மிளகாய், வெங்காயம் பாதி வதங்கிய பிறகு ரவையை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அடுப்பு அணைச்சிடலாம். கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கணும். தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறிய பிறகு நல்ல புளிச்ச தயிர் தேவையான அளவு போட்டு நல்லா கலந்துக்கணும். ஒரு இட்லி தட்டில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய் பூசிய பிறகு அந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக கேரட் துருவலை டெக்கரேட் பண்ணிட்டு அது பதமாக கலந்து வச்சிருக்கிற ரவா இட்லி மாவுலேருந்து எடுத்து மேலே ஊற்றிட்டு நம்ம மூடியால் மூடிட்டு ஸ்டீம் குக் பண்ணிக்கணும். 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்த பிறகு எடுத்துட்டு தலைகீழா மாற்றிய பிறகு முந்திரி பருப்பு, கேரட் துருவல், பட்டாணி போட்டு அலங்கரிச்சிங்கனாக்கா மிக சுவையான ரவா இட்லி தயார். மிக சுவையான ரவா இட்லி தயாராகிடுச்சிங்க. பொதுவாக இதுக்கு வந்து ஒரு சட்னி சாம்பாரோட பரிமாறுவாங்க. ஒரு பிகினராக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.